ரீசன்ட் டேஸ்ல குறிப்பா பட்ஜெட்ல யாருமே நெக் பேண்ட்ஸே பெருசா லான்ச் பண்ண மாதிரியே தெரியல. நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா BoAtல இருந்து புதுசா 1300 ரூபாய் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு புது நெக் பேண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட நேம் பாத்தீங்க அப்படின்னா Rockerz Apex அப்படின்ற ஒரு புது மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பட்ஜெட்ல இருக்கே அப்படின்னு சொல்லி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு சூப்பரான ஃபீச்சர், எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபீச்சருமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில குறையுமே இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல உடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மாடல் நேம், மாடலோட இமேஜ், இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ், அப்படியே பேக் சைட்ல பார்த்தோம்னாலும் இதுல என்னெல்லாம் டாப் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சீல் வந்து டாப் அண்ட் பாட்டம்ல போட்டிருக்காங்க. ட்ரே டைப்ல கொடுத்துருக்காங்க. ட்ரே ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோன்னே நெக் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக் பேண்டை வெளியில் எடுத்துட்டு இந்த ட்ரேவையும் எடுத்தோம் அப்படின்னா உள்ள யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸுமே உள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. நெக் பேண்டை நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சவுண்ட் குவாலிட்டி தான் சொல்லணும்னு நினைச்சேன். ரீசன் கம்மி பட்ஜெட்டா இருக்கு, எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பீங்க. இதுல 12mm இருக்கக்கூடிய டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அப்படின்னு வரும்போது இவங்க ஹைலைட்டா சொல்றது, இவங்க டிராக் அப்படின்ற ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல பார்க்கும்போது இவங்க சவுண்ட் சிஸ்டம் பேஸ் பண்ணி கொஞ்சம் டியூன் பண்றது, பூஸ்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணி நார்மலாக நம்ம கேட்கக்கூடிய ஆடியோவையே இன்னும் பெட்டராக பூஸ்ட் பண்ணி நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக இவங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியாலே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த BoAtோட நெக் பேண்டில் தான் வந்துட்டு அவங்களோட சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் Dirac Virtuo அப்படின்ற டெக்னாலஜி மூலியமா ஸ்பேஷியல் பயானிக் சவுண்ட் அப்படின்ற ஒரு புது மோடை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ஹைலைட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நார்மலாக கேட்கும்போது நல்ல ஒரு டீப்பான பேஸ் கேட்போம். அதையே இன்னும் கொஞ்சம் டீப்பரான பேஸாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ரிச்சான ஒரு வோக்கல் சவுண்ட் கேட்குதுன்னா இன்னும் ரிச்சரான வோக்கல் சவுண்டு, நார்மலை விட இன்னும் நல்ல கிளியரான சவுண்டை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ரியலாகவே சொல்லணும் அப்படின்னா நான் கேட்ட வரைக்கும் நல்ல ஒரு பேஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணணும், நல்ல சவுண்ட் குவாலிட்டி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இது பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ப்ரோ, எனக்கு ஒரிஜினல் சாங் அந்த ஃபீலோட கேட்க தான் வந்து பிடிக்கும். இதில் என்னமோ பேஸ் பூஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு என்னமோ இந்த நெக் பேண்ட் செட் ஆகும்னு தோணல. ஒன்னே மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணுறதெல்லாம் எதிர்பார்க்காதவங்களுக்கு நார்மலாக கேட்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் பட்டனை மட்டும் 2 தாட்டி ப்ரெஸ் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோடுக்கு சேஞ்ச் ஆயிரும். திருப்பி ஃபங்க்ஷன் பட்டனை 2 தாட்டி பிரஸ் பண்ணினா ஸ்பெக்டிக்கல் பயானிக் சவுண்ட் திருப்பி எனேபிள் ஆயிரும். ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்டோட திருப்பி நீ கேட்டுக்கலாம். ஸோ ஓவராலா நார்மல்லையும் சரி இந்த எக்ஸ்ட்ரா மோட்லையும் சரி எனேபிள் பண்ணி கேட்கும் போதும் ரெண்டுத்தோட சவுண்ட் குவாலிட்டியுமே பெஸ்ட்டாக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நெக் பேண்ட் அப்படின்னாலே கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லலாம். இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிசைனே நம்ம பார்க்கலாம். நம்ம கையில் இருக்குது கிரே அண்ட் கிரீன் அப்படின்ற 2 கலர் வேரியன்ட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இது இல்லாமல் பியூரான ஒரு கிரே கலரும் இன்னொரு பிளாக் கலர் வேரியன்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3 இருக்கு. ஸோ இந்த கலர் எப்படி இருக்கு பச்சை கலர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ல மாட்டக்கூடிய இந்த ஒரு ஏரியா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரப்பர்ல தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்டான ரப்பரா இருக்கு. பெருசா வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிற ஃபீல் இல்ல. அண்ட் ஒரு சைடு பேட்டரி அண்ட் கண்ட்ரோலர் கொடுத்துருக்க இடமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பச்சை கலர் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒயர். ஸ்பீக்கர் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா மெட்டல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாம கீழே எல்லாம் விழுந்தாலும் கூட ஓரளவுக்கு சேஃப்டி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சார்ஜ் போடுறதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லயே டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது சரி ப்ரோ, பட்ஜெட்னால இந்த ஒற்றை ஃபீச்சர் கொடுக்க மாட்டாங்களே? அந்த மாதிரிலாம் கிடையாது. பட்ஜெட்டா இருந்தாலும் கூட பேக் சைட்ல மேக்னெட் ஒட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ற நேரம் தவிர மற்ற நேரம் கழுத்துல ஒட்டி வச்சுக்கலாம். நல்லாவே ஸ்ட்ராங்கான மேக்னெட்டா தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இந்த 2 மேக்னெட் ஒட்டும் போது இந்த பாஸ் பிளே ஆப்ஷன் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது. அண்ட் இதுல வாட்டர் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க காதுல எல்லாம் மாட்டும் போது தெரியாம வேர்வை பட்டுறது, சின்னதா தண்ணி பட்டுறது அப்படின்னா கூட பெரிய லெவல்ல பிரச்சனை வராது. பட் டைரக்டா தண்ணிக்குள்ள போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா Bluetooth 5.3ல வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல்ல கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்றதையும் கூட உங்களால வந்து பாத்துக்க முடியும். நார்மலா ஹால்ல மொபைல்ல சார்ஜ் போட்டுட்டு அப்படியே பக்கத்து ரூம்க்குள்ள இந்த மாதிரிலாம் போறீங்க அப்படின்னாலுமே டிஸ்கனெக்ட் ஆகுற மாதிரியோ இல்ல சவுண்ட் வந்து விட்டு விட்டு வர மாதிரியான ப்ராப்ளம்லாம் கூட நான் பெருசா ஃபேஸ் பண்ணல இதுல. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான ஒரு சைடு அப்படின்னா கண்ட்ரோல் சைடு தான். ரியலாவே பாக்குறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இதுல இருக்கு. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும், அகைன் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதே சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ் பண்றதுக்கும் ப்ளே பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த ஏற்கனவே சவுண்டுக்கு இன்னொரு மோடு சொன்னால அந்த மோடு எனேபிள் ஆகும். அண்ட் ட்ரிபிள் கிளிக் பண்றீங்க அப்படின்னும் போது உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கூகுள் அசிஸ்டன்ட்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வாய்ஸ் மூலியமா சொல்லணும் அப்படின்னாலுமே ஹே கூகுள் ஆக்டிவேட் பண்ணி நீங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். என்னமோ இன்ட்ரெஸ்டான ஃபீச்சர் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த பட்டன் கண்ட்ரோல் தான் உங்களோட இன்ட்ரெஸ்டான ஃபீச்சரா? யார் சொன்னா இல்லன்னு? அதுக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டச் மூலியமாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நார்மலா TWSல கையை கொண்டு போய் டச் பண்றது கஷ்டப்பட்டு இருக்கோம். இது ஒரு நெக் பேண்ட், நான் எங்க போய் டச் பண்ணிட்டு இருப்பேன் இதுல.
ரொம்ப சிம்பிள். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை டாப்பில் ஸ்வைப் பண்ண அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், பாட்டமில் ஸ்வைப் பண்ணினா வால்யூம் கம்மியாகும். பரவாயில்லையே, நெக் பேண்ட்லையும் டச் கண்ட்ரோல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நல்லா தான் இருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங்க்லாம் என்ன பண்ணுறது? யார் சொன்னா இல்லைன்னு, டச் மூலியமாகவே அதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ப்ளஸ் இருக்க இடத்துக்கு நேராக போயிட்டு டபுள் டேப் பண்ணினா நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் ஆகும். அப்படியே பாட்டம்ல மைனஸ் இருக்க ஏரியா பக்கம் போய் டபுள் டேப் பண்ணினா ப்ரீவியஸ் சாங் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா இந்த டச் கண்ட்ரோல் புதுசாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நினைச்சேன் கம்மி பிரைஸா இருக்கே, கேம் விளையாடும் போது லேட்டன்சி இருக்குன்னு நினைச்சேன், அதே போல இருக்கு. அந்த சைட்ல ஒரு ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு 3 செகண்ட் பிரஸ் பண்ணு. ஓகே, இப்போ கேம் பிளே பண்ணி பாரு. இப்போ நல்லா இருக்குனே. இதுக்கு பேர் இவங்க சொல்றது பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்றாங்க. இதை எனேபிள் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் 40 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சில வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். கேம் பிளே பண்ணும்போது வீடியோஸ் பார்க்கும்போது அந்த ஆடியோ டிலே இல்லாம இருக்கும். ஸோ எல்லா டைம் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்காதீங்க, இந்த பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாகும். நெக் பேண்ட் அதிகமாக யாருக்கு தேவைப்படும், விருப்பப்பட்டு வாங்குறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, பைக்ல போறாங்க, டக்குன்னு கால் வருது அப்படின்னா கழுத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து காதில் மாட்டி பேசிட்டு திருப்பி கழுத்துலயே ஒட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இதுவே TWS அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றனாலேயே அடிக்கடி கால் பேசுறவங்களுக்கு இந்த நெக் பேண்ட் ப்ரிஃபர் பண்ற அளவில் தான் இருக்கு, அவங்களை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால யூஸ் என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். நீங்கள் நார்மலாக கால் பேசும்போது மட்டும் உங்கள் அவுட் சைடில் இருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை மட்டும் கன்வே பண்ணும். ஸோ எப்படி இருக்கு அப்படின்ற சின்ன ஒரு சாம்பிளும் கேட்டு பாருங்க. ஹலோ பாலாஜி, சொல்லுங்க ப்ரோ. டேய், அந்த போர்ட்ல இருந்து வந்த நெக் பேண்டை தான் டெஸ்ட் பண்றதுக்கு கால் பண்ணியிருக்கேன். வெளியில தான் நின்று பேசிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாரு. காத்து அடிக்குது, நடந்துட்டு தான் பேசுறேன். எதுவும் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இருக்கான்னு பாரு. இல்ல எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவும் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஆடியோ குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. இந்த ரூம்ல இருந்து பேசுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல எக்கோ மாதிரியெல்லாம் எதுவும் கேட்கல, கிளியரா தான் இருக்கு. சரி ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்ட் வாங்குறதுக்கு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏசப் சார்ஜிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா சுத்தமா சார்ஜ் இல்லை, திடீர்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வெறும் 10 நிமிஷம் மட்டும் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 மணி நேரம் கண்டினியூவா கேட்க முடியும். அதுவே ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 30 மணி நேரம் கேட்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நார்மலா அடிக்கடி சார்ஜ் போற மாதிரி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இல்லாம கண்டினியூவா பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்க நார்மல் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பிரைஸ் அப்படின்னு வரும்போது 1300 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் அப்படின்னா ஸ்பெஷல் லான்ச் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இது அகைன் 1500 ரூபாய் மாறிடும். எனக்கு தெரிஞ்சு 1500 ரூபாய்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர் நிறைய ஹைலைட்டான விஷயம் தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு